ஐயா சுவாமி, ஐயா வேற புள்ளிகள் இருந்து வரீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ நீங்க கொண்டாந்து வச்சு நல்லாதான் இருக்கிறேன். எதனா குறை இருக்குதா வாழ்க்கையில? குறை என்பதே கிடையாது. குறை என்பது எப்படி இருக்கும்? அதானே எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். 3 மாசம் முழுவாது இருந்த முண்டிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுல சொல்லாத்தான் செய்தாய்னா. ஒரு வருஷ காலம் ஆச்சு உங்களுக்கு ஜாசியம் பார்த்து. ஆமா, ஜாதகம் பார்த்து ஒரு வருஷ காலம் ஜாதகம் பார்த்து நல்லா தெளிவா சொல்றேன். மலையாள பகவதி வந்து போற காட்சி காமாட்சி பேர சொல்லி கோஷியம் எக்கம்மா நோன்றாச்சு. மலையாள பகவதி அறுபத்தூர் ஆதிபரா சக்தி பேர சொல்லி கோஷியும் பாகிறது ஜாதகம் பாகிறது. ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க. டேய் எக்கம்மா பேர சொல்லி மலையாள பகவதி பேரருளாளி எக்கம்மா புனிய பேரருள் நாகூராணி பாபேர சொல்லி ஜோசியம் பாகோது. இப்படி வச்சு ஏத்துங்க, இப்படி வச்சு ஏத்துக்க. எப்படி என்ன சமாச்சாரம் மொத்தம் சீத்து சொல்லி முடியும். அப்படியே சொல்லிடுறேன் ஐயா, நீ கவலைப்படா. உள்ளத உள்ளபடி சொல்லு. ஜோசியம் பார்த்து சொல்றதுக்குள்ளே வந்துருக்கு பாபு, வந்துருக்கு. ஆமா, குடும்பம் ரொம்ப அல்லல் பட்டு அவுட்பட்டு கற்பூரம் ஏத்து எக்கம்மா பேர சொல்லிக்கிறது மலையாள பகவதி எல்லா விதமான சகல துஷ்ட ஐயாவுடைய பேரில் இருந்து ஐயாவுடைய குடும்பத்திலிருந்து எல்லா வேலைக்கு போ, வேலைக்கு ஐயா கைய நீட்டும், கைய நீட்டும். உனக்கும் பொண்டாட்டி சூடு வைக்கிறீங்க. சூடு வைக்கல பாபு, உன்னை யாரு கை எத்தும் போய் அங்க வைக்க சொன்னது? அது நல்லா நல்லா அப்படி வாய் அப்படி வச்சாதான் பாரு நல்லா அப்படி காமி. கை வேற அனல் அடிக்குது. மலையாள பகவதி பேரை சொல்லி ஐயா உனக்கு கல்யாணத்து தாம்பத்திய உறவாளே ஆண்டவனுடைய பேரருளும் ஜக்கம்மாவுடைய அருளாளே உனக்கு ஆண் புள்ள ஒண்ணு பிறந்திருக்குது, பொன் புள்ள ஒண்ணு பிறந்திருக்குது. சரியா இருக்குதா? கரெக்டா சொல்லிட்டியா? சரியா இருக்குதா? ஆமா. இப்ப அந்த ஆண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்த்துங்கிறேன். அதான் யோசனை பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்த்துங்கிறேன். ஆமா, அந்த ஆண் பிள்ளைய கூப்பிடு. பையா டேய் குடிகார மூதேவி எங்கறான் தெரியலையா? நைனா வாடா. வா பாபு, அது நல்லவனுக்கு போறேன். வந்தாய் போறேங்க நீங்க. ஒரு கூட்டம். இது நல்லவனுக்கு பிறந்தவனா இருந்தா பரவாயில்ல, திருடனுக்கு பிறந்தது அப்படிதான் இருக்கும். திறமசாலி பிறந்தது சொல்லியாயோ? நல்லா பாரு, நல்லா பாக்கு, நல்லா காட்டு பாகு. அண்ணன்ல வைக்கிற பாய். மலையாள பகவதி எங்கம்மாவால பேர் அருளாள். என்னையா 1 கிலோ கையை நீட்டு பாபு. ஐயா உனக்கு உன்னுடைய ஜாதகத்துல தோசை இருக்குதான கேள்வி கேட்க போறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வியில உனக்கு தோசை இருக்குதுன்னு சொன்னா அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிடணும். முதல் கேள்வி கேட்கறேன். காலைல தூங்கி திருடனுக்கு பண்றது கண்ணாடி பையா என்ன தடிமம் வச்சு ஐயா காலையில தூங்கி இந்த கையோரம் நல்ல ஆத்து மணல் இருக்குது இல்ல? அந்த ஆத்து மணல்ல போய் மூத்திரம் மேஞ்சா நொறுக்கட்டுதா? தாங்கி போய்க்குது, தோசை தாங்கி போய் தோசை தாங்கி போய். 2வது கேள்வி கேட்கிறேன். நல்ல வெகு நேரமா பார்த்து பண வாழை இருக்குது இல்ல? அந்த பண வாழையில போய் மூத்திரம் மேஞ்சா ஜல ஜல ஜலா ஜல ஜல ஜலா ஜல ஜல ஜலா சத்தம் வருதா? தாங்கி போய்க்குது பாபு, தாங்கி போய்க்குது. மலையாளம் வாய் உள்ள ஜெய் பூ மாம் ஜி மகாம்பைகளுடைய பாபு எலுமிச்சம் பண்ணி எலுமிச்சம் கணிக்கு கொண்டாந்துருக்குது. மாந்திரிகம் பண்ணி சொல்றேன். அது மட்டும் இல்லாத என்ன நினைச்சுங்கிற
என்னது தலசம் உள்ள மைய நல்ல மாவுளி அம்மாவாசியா பார்த்து சுடுகாட்டுக்கு போய் 12 மணி ராவுல உட்காந்து மாந்திரிகம் பண்ணி தலசம் உள்ள தலையை அரைச்சு மையா மாந்திரிகம் பண்ணி கொண்டாந்து இருக்கிறேன். மாந்திரிகம் பண்ணி தர கல்புரை ஏத்து பாருங்க. அம்மா ஜாலியா இருக்கும். நீட்டு கையை நல்லா நீட்டு. இந்த கையை இதோட மடக்க கூடாது. தப்பி தவறி மடக்கனே வண்டியில போய் தான் மடக்கணும். நீ மலையாள பகவதி பேரை சொல்லி மாந்திரிகம் பண்றது. காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி பேரை சொல்லி மலையாள பெரிய வாழையத்தம்மா பேரை சொல்லி மாந்திரிகம் பண்ணிதார ஜக்க அம்மாவுடைய பேரருளால் எல்லாம் அல்ல இயேசு பிரானுடைய பேரருள் நாகூராலிப்பா பேரருள் சாயி பாபாவுடைய பேரருள் அல்லாஹ் லாயிலாஹா பிஸ்மில்லாஹிலா உல்லா ஐரிபிலா பிதாசுதன் பரிசுத்தாவியன் பேராலே எல்லாம் வல்ல கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓம் சாமியாய். கை நீட்டு கை நீட்டு கை நீட்டு கை நீட்டு பாபு. மாந்திரிகம் பண்ணி வச்சிருக்கிறேன். தப்பி தவறி இந்த எலுமிச்சமா இருக்கு. அந்த பயம் இருக்குது. வை கை வை. இதோட 4 நாளைக்கு இந்த கையை மடக்க கூடாது. மடக்காத வண்டியில கால கல்வி மடக்காத பாபு மடக்காத. வண்டியில கால கல்வி படிக்காத. 4 நாளைக்கு கையை நீட்ட கூடாது. எந்த காரணத்தை கொண்டு கையை மடக்க கூடாது. 4 நாள் கழிச்சு 5வது நாள் நல்ல 5 வகை கூற இடமா போய் நிக்கணும். நண்பகல் 12 மணி இருக்கணும். நண்பகல் 12 மணிக்கு நல்லபடியா போய் அந்த 5 வழி கூற இடத்துல நின்று பொம்பளைங்க எல்லாம் ஏறி வேலைக்கு போய் வர நேரமா பாத்துக்கோ. அந்த 5 வழி கூற இடத்துல வச்சுடு. பொம்பளைங்க வரும்போது மொத்த துணி அவுத்து போட்டு கைய மடக்காத. பொம்பளைங்க வரும்போது மொத்தத்தை அவுத்து போட்டு அவங்க வரும்போது இந்த எலுமிச்சம் பயத்தை பீச காலில் வச்சுட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உன்ன மெரிப்பாங்க. நீ ஒருவேளை உயிரோட இருந்தினா உனக்கு தானா கல்யாணம் ஆயிருப்பா. இமயமலையில இருந்து மாந்திரிகம் பண்ணி மயில் ரேலை கொண்டாந்து இமயமலை சார் உமா மகேஸ்வரனுடைய பேரருளால் மாந்திரிகத்தினுடைய அருளால் எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையால் நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும். எம்பெருமானுடைய கிருபை வைக்கல கம்மி அடிச்சு வைக்கலாத்த கட்டையால் அடிக்க போறேன். வண்டியில படிப்பியா மயில் தொடர்பு அடிக்கிறாங்க பாபு பையனுடைய தொட்டு கும்பிடு மலையாள செருப்பு தொட்டு கும்பிடுறா. பையனுக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு நல்லது ஒரு உபாயம் சொல்லி முடிச்சுட்டேன். அருமையான உபாயம் பையனுக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இல்ல. ஆமா அதுக்கு ஜாதகம் பாக்குற வர சொல்லு. சீக்கிரம் வர சொல்லு. அந்த கண்டவனுக்கு இந்த மாதிரி ஊருக்கு ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்தா எந்த பாபு இது நல்லவனுக்கு பிறந்திருந்தா பரவாயில்ல. கண்டவனுக்கு பிறந்தது கம்மியா நல்ல செடிக்கு வந்த பசு மாரி வந்து மேல விந்து போய்க்குது. அதான் உன் மேல வந்து ஏறிச்சாயா பாப்பா எங்க உக்காந்துங்கிற நல்லா தெரியுதா இல்லையா உனக்கு? அப்ப யாரு அடுத்தவன் யாருன்னு ஒண்ணு தெரியல. ஏறினது கேமரா எடுக்கிறாரு. அவர் மேல போய் ஏறினா பாபு தக்க காலத்துல அந்த பொண்ணுக்குடி பருவத்தை பண்ணிருந்தீங்கன்னா அந்த பருவம் அதுக்கு முடிஞ்சிருக்கும். அது கரம்பேற விட்டு விட்டுக்கிறேன். அதனாலதான் அப்படி இருக்குது. அது கண்டவனுக்கு போனது. பாப்பா புடுபுடுகாருக்கு எடியே உட்காரணும். சிட்டு உட்கார கூடாது. எடுத்தள்ளி உட்காரு. எடி உட்காரு. அம்மா கோண
கலைக்கு பொறுத்தவரை நல்லா பாப்பா ஓ எப்பவுமே நான் பொம்பளைங்களை என் பக்கத்துல உட்கார வச்சு ஜோசியம் பாக்குறது கிடையாது. அதான் கையும் புடிச்சு பாக்குறது கிடையாது. நல்ல மனுஷன். தள்ளி உட்காருமா, நல்லா தள்ளி உட்காரு, நல்லா தள்ளி உட்காரு, நல்லா தள்ளி உட்காருமா, தள்ளி உட்காரு, பிடி தள்ளி எடை தள்ளி உட்காரு. நான் பொம்பளைங்க கையை பிடிக்கிறதே கிடையாது. தெரியும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது பாகு, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன். உண்மையா கல்யாணம் செய்யணும். நான் சொல்ற வழி பண்ணு. என்ன? இதுக்கு ஜோசியம் கிடையாது, ஜாதகம் கிடையாது, தோஷம் கிடையாது. சிம்பிளான வழி சொல்றேன். ஐயோ நாளைக்கு காலைல போயிட்டு வெஞ்சு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடு. திருவலத்துக்கு போய் நல்ல ஜவுளி கடையில 2 செட்டு சுடிதார் மினி 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 எடுத்துக்கோ. தகன்னு 2 செட்டு சுடிதார் எடுத்துக்கோ. ஒரு செல்போன் கடை உள்ள போ. ஒரு 8000 ரூபாய் இல்ல 7000 ரூபாய் அழகான ஒரு செல்போன் ஒண்ணு வாங்கி, ஆண்ட்ராய்டு மொபைலா டச் வாங்கிக்கோ. ஒரு 350 ரூபாய்க்கு சிம் ஒண்ணு வாங்கி சொருவிட்டு ஒரு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடு. ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த சுடிதார் இந்த பொண்ணுக்கு போட்டு அந்த செல்போனை கையில குத்து காலையில 6 மணிக்கு எதனா ஒரு கம்பெனி பஸ் ஏத்தி அமிச்சுனா வெள்ளி கம்பெனி சேர்த்துறா. சாயங்காலம் 6 மணிக்கு தானா கல்யாணம் பண்ணிக்குவோம். ஆமா அப்பா அப்பா எனக்கு சுடிதார்லாம் வேணாம்ப்பா. என்ன வேணுமா? கம்பெனி பஸ் வேணாம்ப்பா. கம்பெனி பஸ் வேணாம், சுடிதாரும் வேணாம், புது போனும் வேணாம், சிம் கார்டு கூட சொல்ல வேணாம்ப்பா. அவர் சொல்லிடுவாரா? எதுவுமே வேணாம். இந்த குடுகுடுப்புக்கார வீடு என்ன அது போதும். ஆனந்தம் பாபு, ஆனந்தம். உன் பேருக்கு லாட்டி அடிக்கா. கவலைப்படாது. உன் பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறான்? சோத்துக்கு செட்டது மாதிரி இருக்கிறான். முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ஒண்ணுமே கிடையாது. சமமா அயன் பண்ண மாதிரி இருக்குது. இதே புடுப்புடுக்கார கூட அனுப்பி வை. 10 வீட்டுல சோறு வாங்கி போடுறேன். அப்படி பாரு, நல்லா அருமையா ஜெசி பஸ் மாதிரி கொலு 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 எப்படி இருக்குது. அப்ப எப்படி இருக்குதுன்னு பாரு. அனுப்புறியா? பாப்பா போய் வா. பாப்பா நீ போய் உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டேன். எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னா காரணத்துக்காக கூப்பிட்ட பாபு. என்ன காரணத்துக்கு ஏன் கூப்பிட தெரியுமா? எங்க நாட்டு மன்னர் உன்னை பாக்கணுமா? ஓ, இந்நாட்டு மன்னர். ஆமா, என்ன பாக்கணும் சொன்னாரு. ஜோசியம் பாக்குறேன்னு சொன்னாரு. வர சொல்ற பாபு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஐயா நேரா இங்கதான் வந்துருக்கு. ஆமா 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 பாபு. ஐயா என்ன காரணம்? எதுக்காக வர சொன்னீங்க? என்னுடைய தங்கச்சி இருக்கிற முத்தழகி சுதா இருக்கிறார். அப்படியா? ஜாதகத்தை கணிக்க வேண்டும். இந்த நாடு நகரம் நாட்டு மக்கள் எப்படி இருப்பார்கள், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்பதற்காக ஜோசியத்தை கணிக்க வேண்டும். அப்படிதானே? அப்படியே நில்லுங்க. நாகூர் பாபு, நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் இப்ப சொல்ல போறேன், கேட்டுக்குங்க. உன் தங்கச்சி இருக்குது இல்ல முத்தாயகு, அவ பிறந்ததும் வெள்ளிக்கிழமை வெடிகாலம் 3 மணிக்கு பிறந்திருக்கிறான். உண்மைதானே? அதே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு வயதுக்கு வந்துக்கிறான். உண்மையா? உன் தங்கச்சி பிறந்த நேரம் ஒரே நேரம், உன் தங்கச்சி பிறந்த நாள் ஒரே நாள், உன் தங்கச்சி பிறந்த கிழமை ஒரே கிழமை. என்ன ஒண்ணு சாயங்காலம் காலையும் மாறி மாறி வரத்தால ஒரு பொண்ணால உன் குடும்பமே குட்டு சோறா போப்பா. நல்லா கணித்து சொல்லுங்க. ஒரு பெண்ணால் என்னுடைய குடும்பமே குட்டி சோறா போகுது. உன் தங்கச்சி பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நல்லதுக்கே இல்லாத இருக்கிறதுனால எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணு இந்த நாட்டுல கால் எடுத்து வைக்க போறா. உன் அரண்மனையில அவ கால் எடுத்து வைக்க நேரம்
அண்ணன் தங்கச்சி எல்லாம் சதிய போறீங்க. ஒன்னா இருக்கிற உங்க குடும்பம் கூட்டு குடும்பம் விலக போகுது. ஜோசியரே நல்லா கணித்து சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் எதுவும் இருக்குதுங்களா? ஐயா, உலகத்துல பரிகாரம் என்பது கிடையாது. மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட கலை இந்த நாடகக்கலை. இன்னும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலா ரசிகர்களே, எங்கள் ஆரணிமா நகரம் பழைய பஸ் நிலையம், ஆரணிமா நகரம் பழைய பஸ் நிலையம் வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக கலை காக்கும் அமைப்பை கொண்ட அவர்களுடைய அங்கத்தில் ஒரு அங்கமாய் திகழக்கூடிய ஆரணி வெண்பாக்கம் ஸ்ரீ அருள்ஜோதி நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடக கலை என்பது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கலை இந்த அழகு வாய்ந்த நாடகக்கலை. முதலிலே ஆண்டோர்களும் சான்றோர்களும் புலவர் பெருமக்களும் நல்ல கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரே நடியாக எழுதினார்களாம். அந்த கலைக்கு பேர் இயல் கலை. அந்த இயல் கலையானது படிக்க தெரியாதவர்களும் படிப்பதற்கு நேரம் இல்லாதவர்களும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராகம் தாளம் அமைத்து இணைத்து பாடல் வடிவிலே பாடினார்கள். அதற்கு பேர் இசைக்கலை. இன்னும் மக்களிடத்திலே நல்ல கருத்துக்கள் எளிமையான முறையில் கொண்டு சேர வேண்டும், மக்கள் அனைவரும் நல்ல கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உரைநடை இசைக்கலை இரண்டையும் சேர்த்து உடன் நாடகத்தையும் நினைத்து நடனத்தையும் ஆடினார்கள். அதற்கு பேர்தான் நாடக கலை. அப்பேற்பட்ட நாடக கலையை காத்து இரண்டாவது தலைமுறையாக காத்து எங்களை போல உள்ள பல நாடக மன்றங்களை ஒருங்கிணைப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆரணிமா நகரம் பழைய பஸ் நிலையம் வி சிவா அம்மு பார்த்திபன் அவர்களுடைய ஒரு அங்கத்தில் திகழக்கூடிய வெண்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடக மன்றத்திலே ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால், பெண் பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் என்றால் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், அதாவது நான் சொல்லக்கூடிய கருத்து உண்மையான கருத்து, ஜாதகத்திலே உண்மையான கருத்து. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து புரிஞ்சுக்குங்க. பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், அதே போல வயதிற்கு வந்த நேரம், வயதிற்கு வந்த தேதி, வயதிற்கு வந்த இடம், இது 3 அது 3 மொத்தத்தையும் சேர்த்து ஒரு பெண் பிள்ளைக்கு 12 வயதிற்கு மேற்பட்டு ஜாதகம் எழுதுவார்கள். ஆனால் அந்த ஜாதகம் தான் பலிக்கும். ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்த உடனே 12 வயசுக்கு முன்னாடியே ஜாதகம் எழுதினா அந்த ஜாதகம் வந்து பலிக்காது. 12 வயசுக்கு மேலே எழுதுங்க. அதே மாதிரி பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி, வயதிற்கு வந்த நேரம், வயதிற்கு வந்த இடம், வயதிற்கு வந்த தேதி, இது 6 வச்சு எழுதினீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு ஜாதக குறிப்பு சரியா இருக்கும். ஆண் பிள்ளைகளுக்கு பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடத்தை வச்சு 3 வயதிற்கு மேல ஜாதகம் எழுதலாம். அப்படி இருக்கும்போது பாபு ஐயா, பரிகாரம் என்பது உலகத்தில் எதுவும் கிடையாது. ஒன்னா நான் சொல்ற பரிகாரம் செய்றீங்களா? செய்யுங்க. ஒரு 51 கோழி கூவுற சேவல், 51 கூவுற சேவல், ஒரு 101 கோழி கூவாத சேவல், ஒரு 50 மூட்டை புளி, 50 மூட்டை புளி, ஒரு 75 மூட்டை உப்பு, பச்சரிசியா பார்த்து ஒரு 150 மூட்டை, பூங்கலரிசியா பார்த்து ஒரு 250 மூட்டை எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கு ஏற்றி ஒரு டாடா ஏசியில் அனுப்புனா உங்க குடும்பத்துக்கு இருக்கிற எல்லா விதமான இதுவும் போயிடும் சாமி. அது மட்டும் இல்லாத ஞாயிற்றுக்கிழமை 12:30 என்ன நேரம் யமகண்டம், அதே 4:06 என்ன நேரம் அந்த ராகு காலத்துல உன் தங்கச்சி உட்கார வச்சு புட்டு சுத்தினா குடும்பம் குப்பு குப்பு குப்புன்னு வாயும்.